மேகதாட்டு அணைக்கு திட்ட அறிக்கை தயாரிக்க அனுமதிக்க வேண்டும் என்ற கர்நாடக அரசின் வாதம் ஏற்பு. விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பை இப்போதே தமிழக அரசு எதிர்ப்பது ஏன் என்றும் உச்சநீதிமன்றம் கேள்வி. மேகதாட்டு வழக்கில் திமுக அரசு கடுமையான வாதங்களை முன்வைக்க தவறிவிட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. தமிழகத்தின் உரிமையை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். மேகதாட்டு உத்தரவுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும். வலிமையான வாதங்களை முன்வைத்து காவிரியில் தமிழ்நாட்டின் உரிமைகளை அரசு காக்க வேண்டும் என அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேகதாட்டு அணை கட்ட உச்சநீதிமன்றம் அனுமதி அளிக்கவில்லை என அமைச்சர் துரைமுருகன் விளக்கம். காவிரி டெல்டா பாசன விவசாயிகளின் உரிமையை தமிழக அரசு ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்றும் அறிக்கை. போடிநாயக்கனூர் சாத்தூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகளோடு மு.க.ஸ்டாலின் 1-to-1 சந்திப்பு. தகுதியுள்ளவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கிடைக்க உதவ வேண்டும் என அறிவுறுத்தல். எம்எல்ஏ அருள் மீது குண்டர் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அன்புமணி தரப்பு பாமக வழக்கறிஞர் பாலு வலியுறுத்தல். தங்கள் மீது தொடர்ந்து அவதூறு பரப்பி வருவதாக குற்றச்சாட்டு. வன்முறையை தூண்டக்கூடிய காரியத்தை யார் முதலில் செய்கிறார்களோ அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். 2 எஃப்ஐஆர் போட்டீங்க. இன்னைக்கு அருள் ஊர் சுத்திட்டு இருக்கார். அவர் மீது எடுத்த நடவடிக்கை என்ன? இதுவா காவல்துறை நடவடிக்கை? இதனால தான் நாங்க சொல்றோம், காவல்துறை நேர்மையாக நடுநிலையோடு நடக்கணும்னு சொன்னா நீங்க எங்க தரப்புல கைது பண்ணிருக்கீங்க, அவங்க தரப்புல கைது பண்ணுங்க. ராமதாசின் உழைப்பை அன்புமணி திருடுவதாக பாமக எம்எல்ஏ அருள் குற்றச்சாட்டு. இன்று வரை பாமகவின் தலைவர் ராமதாஸ் மட்டும்தான் என்றும் திட்டவட்டம். தமிழக வெற்றிக் கழகத்தில் ஸ்லீப்பர் செல்கள் யாரும் இல்லை. கரூர் சம்பவத்திற்கு பிறகு அவதூறு பரப்ப நினைத்தவர்கள் நிலை தடுமாறி பேசிக் கொண்டிருப்பதாக அருண்ராஜ் விமர்சனம். விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தை குறைத்து மதிப்பிடவில்லை. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேட்டி. நான் யாரையும் குறைச்சு மதிப்பிடல. ஏன் தெரியுமா, இன்னொரு பொது தேர்தல் கூட அவங்க சந்திக்கல. நான் யாரையுமே பொதுவாக இதுவரையிலும் நாகரிகமா தான் எல்லாருமே பேசிட்டு வரோம். இவங்க சட்டமன்ற தேர்தலோட இன்னும் சந்திக்கல. இந்த சூழ்நிலை எடுத்த உடனே அப்படி சொல்றாங்கிறதுனால தான் அது உங்களுடைய பார்வையில் நீங்க எப்படி வெளியே படுத்த போறீங்கிறது எனக்கு தெரியல. எஸ்ஐஆர் பணிகளில் திமுக முறைகேடு செய்வதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றச்சாட்டு. தங்கள் ஆதரவு வாக்காளர்களுக்கு மட்டும் படிவம் கொடுக்க திமுகவினர் நிர்பந்திப்பதாகவும் குற்றச்சாட்டு. எஸ்ஐஆர் படிவத்தில் குழப்பம் இருப்பது உண்மைதான், அதிகாரிகள்தான் சரி செய்ய வேண்டும் என அண்ணாமலை கருத்து. தீவிர வாக்காளர் திருத்தம் இந்த படிவம் நிறைய கன்ஃபியூஷன் இருக்குங்கன்னா இல்லைன்னு நான் சொல்லல. அது ஆன்லைன்ல ஏகப்பட்ட கன்ஃபியூஷன். அதை நம்முடைய தலைமை தேர்தல் அதிகாரி உடனடியாக ரெக்டிஃபை பண்ணும் ஆன்லைன்ல. எஸ்ஐஆர் படிவத்தை திமுகவினர் பூர்த்தி செய்து கொடுப்பதில் என்ன தவறு? அமைச்சர் கே. நேரு கேள்வி. திருப்பதி கோயிலுக்கு 44 லட்சம் ரூபாய் நன்கொடை. செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அமைச்சர் கே. நேரு. பண்ணட்டுமே, எங்களை எல்லாமே நல்லவன் சொல்லுவான், யார் பண்ணாம. வட இந்தியர்கள் தமிழகத்துக்கு வேலைக்கு வரலாம், ஆனால் வாக்களிக்கும் உரிமை வழங்கக்கூடாது. தேமுதிக பிரேமலதா விஜயகாந்த் பேட்டி.
கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகளில் இன்று கனமழை. கன்னியாகுமரி, தூத்துக்குடி, நீலகிரியிலும் இன்று கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நவம்பர் 17ஆம் தேதி சென்னை, செங்கல்பட்டில் கனமழைக்கு வாய்ப்பு. காஞ்சிபுரம், திருவள்ளூரிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் காலை முதல் விட்டுவிட்டு மழை. சென்னை குரோம்பேட்டையில் ஜிஎஸ்டி சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் அவதி. திருச்செந்தூரில் வெளுத்து வாங்கிய கனமழை. தொடர் மழையால் சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழைநீர். ரூபாயை கடந்தது தங்கத்தின் விலை. ஒரே நாளில் சவரனுக்கு 2400 ரூபாய் அதிகரிப்பு. தமிழக அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி 3 விழுக்காடு உயர்வு. ஜூலை 1ஆம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவிப்பு. ஆணவ கொலைகளை தடுக்க ஓய்வு பெற்ற நீதிபதி KN பாஷா தலைமையில் குழு அமைத்து அரசாணை. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி பழனிக்குமார், ஓய்வு பெற்ற ADGP ராமநாதன் ஆகியோருக்கும் குழுவில் இடம்.